கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை. உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு வெற்றி தரும் வேத வசனமும் பாடலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்குரியதான வேத வசனம் என்ன அப்படி சொல்லி பார்த்தீர்கள் என்றால், சங்கீதம் 27 1ஆம் வசனம், 3ஆவது வசனம், 4ஆவது வசனம், 14ஆவது வசனத்திலே பார்க்க இருக்கிறோம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். எதிலே அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய மகிமையின் மேல் நம்பிக்கையா இருக்க இந்த தாவீது கற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அதனாலே அவரை எதிர்த்து வந்த எந்த சத்துருவாலும் தாவீதை என்ன பண்ண முடியலன்னா சேதப்படுத்த முடியவில்லை. ஹல்லேலூயா. எதிர்த்து வந்தவர்கள் தான் என்ன பண்ணார்கள்னா முறிந்து விழுந்தார்கள். ஏனென்றால் தாவீது நம்பியிருந்த தேவன் அவர் கோட்டை, அரண், துருகம், கேடகமாயிருந்தவர். ஹல்லேலூயா. யாருக்கு இதை செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. தாவீது வேற யாருக்காகவும் காத்திருக்கவில்லை. சத்துருக்களை அழிக்கும்படியாக கர்த்தருக்காக மாத்திரமே காத்திருந்தார். எப்படியாக என்றால்தான், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். ஹல்லேலூயா. இந்த அனுபவத்துலதான் அவர் என்ன பண்றாருன்னா, தீங்கு நாளில் தம்முடைய கூடார மறைவிலே வைத்து நம்மளை பாதுகாக்கிற தேவனாய் இருந்தார் என்பதற்கு தாவீது நல்ல ஒரு எடுத்துக்காட்டாகவும் வாழ்ந்திருக்கிறார். நமக்கு முன்மாதிரியை வைத்து சென்றிருக்கிறார். ஆமென். அப்படியாக இதை உணர்த்தும் வண்ணமாக இந்த நாட்களிலே நம்மளை பயமுறுத்தி கொண்டிருக்கிற எந்த காரியமானாலும் எதுவும் உங்களையும் என்னையும் சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய கூடார மறைவிலே வைத்து பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். எப்பொழுதென்றால், அவருடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும் என்ற வாஞ்சையோடு காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் அவருடைய கூடார மறைவிலே வைத்து பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். எப்பொழுதுனா தீங்கு நாளிலே. ஹல்லேலூயா. அது ஒருவேளை பலவீனமா இருக்கலாம், இல்ல கடன் பிரச்சனையா இருக்கலாம், இல்ல உறவுகள் பிரியக்கூடிய சூழ்நிலையா இருக்கலாம். எதுவானாலும் கர்த்தர் தம்முடைய கூடார மறைவிலே வைத்து பாதுகாத்து அவர் வேண்டிய நன்மைகளை தர போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் யாருக்கு பயப்படுவேன்? எந்தன் விசுவாச ஜீவியத்தில் நான் யாருக்கு பயப்படுவேன்? எந்தன் விசுவாச ஜீவியத்தில் பாரங்கள் ஏறிடும், சிநேகிதர் மாறிடும் ஜீவிய பாதைகளில். பாரங்கள் ஏறிடும், சிநேகிதர் மாறிடும் ஜீவிய பாதைகளில். இயேசு எந்தன் கூட உண்டு, என் கோட்டையும் மரணும் அவர். யெகோவா எந்தன் கூட உண்டு, என் கோட்டையும் மரணும் அவர். ஒரு சேனையும் என்னை பாளையம் இறங்கிடும், நான் பயப்படேனே. ஒரு சேனையும் என்மேல் பாளையம் இறங்கிடும், நான் பயப்படேனே. சாரிபாத்தின் வேலையில்
சூரை செடியின் நிழலிலும் எலியாதீர்க்கனை போஷித்த தெய்வம் என்னையும் போஷிப்பார். எலியாதீர்க்கனை போஷித்த தேவன் என்னையும் போஷிப்பார். யெகோவா எந்தன் கூட உண்டு, என் கோட்டையும் மரணும் அவர். இயேசு எந்தன் கூட உண்டு, என் கோட்டையும் மரணும் அவர். ஒரு சேனையும் என்மேல் பாளையம் இறங்கிடும், நான் பயப்படேனே. நேசிப்பார் என்று நான் கருதிய யாரும் எனக்கில்லை நேசிக்க. நேசிப்பார் என்று நான் கருதிய யாரும் எனக்கில்லை நேசிக்க. கதறி அழுதேன் பாரத்தால், அருகில் வந்தே ஸ்நேகத்தால். கதறி அழுதேன் பாரத்தால், அருகில் வந்தே ஸ்நேகத்தால். யெகோவா எந்தன் கூட உண்டு, என் கோட்டையும் மரணும் அவர். இயேசு எந்தன் கூட உண்டு, என் கோட்டையும் மரணும் அவர். ஒரு சேனையும் என்மேல் பாளையம் இறங்கினும், நான் பயப்படேனே. நாளை தினத்தின் பாரமோ காலம் இனியும் இல்லையே. நாளை தினத்தின் பாரமோ காலம் இனியும் இல்லையே. எக்காலதோனே கேட்டிடும், ஏறி செல்வோம் வானத்தில். எக்காலதோனே கேட்டிடும், ஏறி செல்வோம் வானத்தில். இயேசு எந்தன் கூட உண்டு, என் கோட்டையும் மரணும் அவர். யெகோவா எந்தன் கூட உண்டு, என் கோட்டையும் மரணும் அவர். ஒரு சேனையும் என்மேல் பாளையம் இறங்கினும், நான் பயப்படேனே. ஒரு சேனையும் என்மேல் பாளையம் இறங்கினும், நான் பயப்படேனே. ஆமென். இயேசு நம்ம கூட இருக்கிறாருங்க. அவர் யெகோவா என்பது அவர் நாமம். அவர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதற்கும் நம்ம பயப்பட தேவையில்லைங்க. கர்த்தரை மாத்திரம் திடமனதாய் அவருக்காக நாம் காத்திருப்போம். அவர் வருகையிலே நம்ம அழைத்து செல்ல அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மகிமைக்கென்றே தேவன் நம்மளை பழக்குவித்து கொண்டிருக்கிறார், பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால எதை குறித்தும் கலங்காமலும் திகையாமலும் இருக்கும் பொழுது அந்த யெகோவா நமக்கு துணை செய்கிறவராய் இருக்கிறார். இயேசு நமக்கு துணை நிற்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை கேட்கிற உங்கள் அனைவரையும் அப்படியாய் அவர் நடத்துவாராக.